ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்றைக்கி நம்ம TNTET பேப்பர் 2 இங்கிலீஷ் இதில் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரில் 8th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய கொஸ்டினை தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிலபிஃபிகேஷன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். சிலபிஃபிகேஷன் அப்படின்னாக்கா இட் இஸ் a மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் ஆர் டிவைடிங் வேர்ட்ஸ் இன்டு சிலபிள்ஸ். அதாவது வார்த்தைகளை தனித்தனியாக பிரிக்கிறது, சிலபிளாக பிரிக்கிறது. எப்படி நம்ம சிலபிளாக பிரிப்போம் அப்படின்னு பார்த்தாக்கா ஒவ்வொரு யூனிட் ஆஃப் சவுண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம சிலபிளாக பிரிப்போம். அடுத்தது இதில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிலபிஃபிகேஷன் இருக்குது. அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த சிலபிஃபிகேஷனில் 6 டைப்ஸ் இருக்குது. ஒன்று மோனோசிலபிக் அப்படின்னா ஒரே ஒரு சிலபிள் தான் இருக்கும். ரெண்டாவது டைசிலபிக்னாக்கா 2 சிலபிள் இருக்கும். இதை டைசிலபிக்னு சொல்லலாம், பைசிலபிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது இருக்கிறது ட்ரைசிலபிக் வேர்ட்ஸு. இதில் 3 சிலபிள் இருக்கும். நாலாவது டெட்ராசிலபிக் வேர்ட்ஸு. 4 சிலபிள் இருந்துச்சுன்னா அதை டெட்ராசிலபிக் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். 5 சிலபிள் இருந்துச்சுன்னா அதை நம்ம பென்டாசிலபிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 6 சிலபிள் இருந்துச்சுனாக்கா 6 அல்லது அதற்கு மேலே இருந்துச்சுனாக்கா பாலிசிலபிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிசிலபிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாலிசிலபிக் வேர்ட்ஸு. சிலபிள்ஸ் பிரிக்கிறதுக்கு கரெக்டாக பிரிக்கணும் அப்படின்னாக்கா சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.